வெண்டைக்காய் பொரியலே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்களா? அப்போ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செய்யும்போது வெண்டைக்காயோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதில் போடுற மசாலாவாக இருக்கட்டும், வெண்டைக்காய் வதக்குற விதமாக இருக்கட்டும், இது எல்லாமே சேர்ந்து வெண்டைக்காய் பொரியலுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சூப்பரான டேஸ்ட்டில் வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாச்சி சமையல். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன். பச்சை வேர்க்கடலை தான் இது. இந்த வேர்க்கடலையை போட்டு நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட வறுத்து விட்டுக்கலாம். வேர்க்கடலை வறுக்கும் போது எப்பவுமே நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்து விடுங்க. அப்பதான் நல்லா வறுத்து வரும். இப்போ பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா அதோட கலர் நல்லா மாறிடுச்சு. இந்த டைம்ல ஒரு 10 போல மிளகாய் வத்தல் எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 5 போல பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. என்ன மசாலா ரெடி பண்ணாலும் சரி நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ரெடி பண்ணுங்க. அப்பதான் மசாலாவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். ஒரு மாதிரி கடுத்து போகாத மாதிரியும் நமக்கு இருக்கும். இப்ப பாருங்க கருவேப்பிலை, மிளகாய் இதெல்லாம் நல்லா சுருங்கி வறுத்து வந்துருச்சு. இந்த டைம்ல இது எல்லாத்தையும் ஒரு தட்டுல போட்டு ஆற வச்ச பிறகு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து அதே பேன்ல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதுல ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் கடலை பருப்பும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கறலாம். நம்ம போட்ட கடுகும் நல்லா பொரிஞ்சிட்டு அந்த பருப்பெல்லாம் போட்டோம் இல்லையா, அதுவும் நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து விட்ட பிறகு ஒரு மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயமா எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கறலாம். நம்ம போட்ட வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டா போதும். ரொம்ப வதக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப பாருங்க சூப்பரா இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கும் போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க அந்த வெங்காயம் கூட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. ஆனா வதக்கி விடும்போது பாருங்க கொடியா அந்த பிசுபிசுப்பு தன்மை வருது. அதனால என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். அதுல உள்ள பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் போயிட்டு நமக்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நான் நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மூடி வச்சுட்டேன். இப்போ ஓபன் பண்ணி கிளறி விடும்போது பாருங்களேன் அந்த பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் போயிட்டு வெண்டைக்காய் சூப்பரா நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்ட பிறகு இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் போட்டு அந்த வெண்டைக்காய் கூட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. பாருங்க சூப்பரா இந்த மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் நல்லா செட் ஆயிடுச்சு. அடுத்ததா நம்ம வேர்க்கடலை, மிளகாய் இதெல்லாம் போட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணோம் இல்லையா, அதை இதுல போட்டு அந்த வெண்டைக்காய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலா போட்டு அந்த வெண்டைக்காய் வறுவல் பண்ணும்போது செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டைம்ல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ட்ரை கோகோனட் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். அது இல்லாத பட்சத்துக்கு நீங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா துருவன தேங்காய் துருவலே போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்ல சுருள வதக்கி விட்டுட்டு சாதத்துக்கு சைடிஷா சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவை வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு அருமையான டேஸ்ட்ல இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.